சமூக நீதிக்கு எதிரான அவுட்சோர்சிங் முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்படாத சரண் விடுப்பு அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என குறிப்பிட்டார். சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக செயல்படும் வகையில் அவுட்சோர்சிங் முறையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். அதிகப்படியாக மெடிக்கல் துறை, மருத்துவத்துறையில், பொது சுகாதாரத்துறையில், வருவாய்த்துறையில் பல துறைகளில் இன்னைக்கு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டை இன்னைக்கு செயல்படுத்துகிறாங்க. இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய அறிவிப்புகளுக்கும் நடைமுறைக்கும் நிறைய முரண்பாடு இருப்பதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சமூக நீதி அரசாங்கம்னு சொல்கிறாங்க. சமூக நீதி என்பது ஒரு தனி மனிதன் பொருளாதாரத்தில் மேம்படும் போது அவனுக்கு சமூக நீதி கிடைக்கும்.